எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவங்களத பார்த்தோம். அதை தொடர்ந்து அவினாசிலிங்க செட்டியார் அவர் காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்தார். அவருடைய வீடியோஸும் பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோன்னா மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்ராயன். ஓகேங்களா? இதில் மெயின்ஸில் ஒரு தடவை கேட்டாங்க குரூப் 1ல் மதுரை காந்தி பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மதுரை காந்தி அடைமொழி வச்சே கேட்டதால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மதுரை காந்தியான காந்தி தான் மதுரைக்கு வந்தார், அவர் தன்னுடைய ஆடையை பார்த்தீங்கன்னா துறந்திருப்பார் இல்லை. ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது தப்பு. மதுரை காந்தின்றது அழைக்க போகிறது என்எம்ஆர் சுப்ராயன். ஓகேங்களா? அவரை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். இவருக்கு அன்பு பேர் தான் என்எம்ஆர் மதுரை காந்தி என்று அழைக்கப்படுறது. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் படிச்சுக்கணுங்க. யார் பீரியடில் யார் அமைச்சராக இருந்தாங்க, அந்த அமைச்சருடைய வேலைகள் என்ன. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சட்டநாதன் கமிஷனாக இருக்கட்டும், பாலிட்டியில் எடுக்கும்போது பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவினாசிலிங்க செட்டியார் அவர் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருக்கும்போது என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் திருக்குறளை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். நூலக திட்ட குழுக்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். அப்போ இயக்குனர் நூலக இயக்குனருடைய தந்தை என்று தமிழ்நாட்டில் இவர் தான் அழைக்கப்படுறாரு அப்படின்றத கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா யார் பீரியடில். அதே மாதிரி இருமொழி கொள்கையை பார்த்தீங்கன்னா இந்திக்கு கட்டாயம் கொண்டு வந்ததால் அவர் ராஜினாமா பண்ணியிருப்பார். ஓமந்தூர் ராமசாமி பீரியடில் ராஜினாமாவே பண்ணியிருப்பார். ஆனால் பிரகாசம் ஓமந்தூர் அவங்க 2 பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்திருப்பார். ஓமந்தூர் ராமசாமி அவர் காலத்துலையும் சரி, பிரகாசம் காலத்துலையும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் சுப்ராயன். ஓகேங்களா? கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக கிளியர் கட்டாக சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ, 1 மணி நேரம் வீடியோன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவசியம் இல்லை. கிளியர் கேட்டால் உங்களுக்கு குரூப் 1 லெவலில் என்னென்ன நீங்கள் எழுத போகிறீங்க அப்படி அந்த 15 மார்க்குக்கு குரூப் 1 லெவலில் இருந்தாலும் சரி, குரூப் 2 லெவலில் இருந்தாலும் சரி, குரூப் 4ல் டைரெக்டாக கேட்டாலும் அடிக்கிற மாதிரி இதை பார்த்துட்டு போனால் ஓகே. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றி. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். என்எம்ஆர் சுப்ராயன் பற்றி பார்த்துடலாம். 1905 பிறக்கிறாரு. 1983 இறந்துட்டார். ஓகேங்களா? இவருக்கு அன்பு பேர் தான் மதுரை காந்தி, மதுரை ஐயா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. 1905 ஆகஸ்ட் 14 பிறக்கிறாரு. செல்வ செழிப்பான ஓகேங்களா குடும்பம் இவங்களது. ஓகேங்க. சௌராஷ்டிரா இனப்பிரிவை சேர்ந்தவங்க. இவர் மெட்ரிகுலேஷன் 1921 முடித்தார். அதாவது இவருடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதோ எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். மெயின்ஸ் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு யூஸ் ஆகாண்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் இதில் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம். சரி, தேசிய பற்றுன்னா யங் இந்தியா சுதேசமித்திரன்றது பார்த்திங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்பட்டார். திருமணம் பண்ணிக்கிறாரு. யாருன்னா பர்வதர்ணி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போராட்டங்கள் பார்த்தோன்னா வெளிநாடு செல்ல மறுப்பு போராட்டம். வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? மதுரை காங்கிரஸில் முதன்மையான உறுப்பினராக இருந்தவர் மதுரை காந்தி தான். 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டுக்கு பங்கேற்றிருப்பார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. காக்கிநாடா 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருப்பார். அதே மாதிரி சைமன் கமிஷனை எதிர்த்து போராடி இருப்பார். சைமன் கமிஷனை எதிர்த்து போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார். ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகம்னு பார்த்தோன்னா 1930 நடந்ததில்ல. அதில் முடிவு ஆலோசனை, இப்போ ராஜாஜி இருக்கார்ல, 2வது சுப்ராயன் இவர் இருந்தார், 3வது வைத்தியநாத ஐயர், இவங்க 3 பேர் ஆலோசனை முடிவு பண்ணுறதுல அதிகாரத்தில் இருந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அப்போ ராஜாஜியோடு சேர்ந்து பயணித்தவர் இந்த சுப்ராயன். ஓகேங்களா? வைத்தியநாத ஐயரும் ராஜாஜியும் சுப்ராயனும் 3 பேர் இணைந்து பயணம் செஞ்சுருக்காங்க. எப்போனா உப்பு சத்தியாகிரகத்தின் போது. ஓகேங்களா? மதுரை ஊர்வலம் நடக்குது. வேதராணியம் பார்த்தோன்னா யாத்திரை அறிவிப்பு ஆகுது. ஓகேங்களா? இவருடைய சிறை வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா தன்னந்தனியாக மறியலில் ஈடுபட்டதால் 2.5 வருஷம் பார்த்தோன்னா சிறை பார்த்தோன்னா போகிறாரு. 500 ரூபாய் அபராதம் கட்டுறாரு. எங்கன்னா ஜெயிலன்னா கடலூர் சிறையில் போகிறாங்க. ஓகேங்களா? அங்கே தான் பார்த்தோன்னா அவினாசிலிங்க செட்டியாரோட பார்த்தோன்னா நட்பு ஏற்படுகிறது அப்படின்றாங்க. அங்கே தான் சிறையில் தான் அவினாசிலிங்க செட்டியாரோட நட்பு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சமூக சேவைன்னு பார்த்தோன்னா ஹரிஜன சேவை ஏற்படுத்தியிருக்காரு. ஆலய பிரவேசம் பண்ணியிருக்காரு. சேவாலயம் பண்ணியிருக்காரு. ஹரிஜன சேங்கா சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். ஹரிஜன சேவா சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். 34 காந்தி
இல்ல தங்கல் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சேவை ஆற்றிருக்காரு. பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா 700 ஸ்லோகங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? பகவத்கீதையை 700 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இதுதான் இவருடைய சமூக சேவையாக பார்க்குறாங்க. பொதுப்பணித்துறைன்னு பார்த்தோன்னா பொதுப்பணியில் என்ன நம்ம இது பண்ணியிருக்காருன்னா மதுரை மாநகராட்சியுடைய தலைவராக இருக்காங்க. மதுரை நகராட்சியுடைய தலைவர், மாநகராட்சி இல்லை, இப்போ தான் மாநகராட்சி, நகராட்சியுடைய தலைவராக 35லேருந்து 42 காலகட்டத்தில் இருந்தார். ஜாதி பேரில் தெருவெல்லாம் இருக்குல்ல, அந்த தெருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய இடத்துல ஜாதி பேரில் வந்து செட்டியார் தெரு அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீக்கணும். ஓகேங்களா? நிறைய நீக்கியாச்சு, இப்போலாம் நீக்கணும். ஓகேங்களா? ஜாதி பேரில் தெருக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீக்கியவர் இவர் காலத்தில் மதுரையில் மாடல் கோஆப்ரேட்டிவ் பில்டிங் ஆஃப் சொசைட்டின்றது பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினவர். மாடல் கோஆப்ரேட்டிவ் பில்டிங் சொசைட்டி ஏற்படுத்தியவர். சட்ட உறுப்பினராக வந்து 1937 இருந்தார். மீனாட்சி அம்மன் கோயிலில் 1939 கோயிலில் பிரவேசம் ஆலயத்தில் வந்து போகிறதுக்கு இது பெற்று தந்திருப்பார். ஓகேங்களா? மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் பண்ணியிருப்பார் 1939. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது 1937. ஓகேங்களா? இதுதான் பொதுப்பணியாக இருந்தது. ஓகே. ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கார். முக்கியமானது 1934 மகாத்மா காந்தி இவரது இல்லத்தில் தங்கியிருந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி வந்து இவர் வீட்டில் தங்கியிருந்தார். சாத்விக காந்தியவாதியும் கர்மயோகியாகவும் போற்றப்பட்ட இவர் 1935லேருந்து 42 வரையும் வந்து பார்த்தோன்னா மதுரை நகராட்சி தலைவராக பதவி வகித்தவர். தெருக்களில் இருந்து ஜாதி பேர்களை நீக்க நடவடிக்கை எடுத்தவர் இவர். வைத்தியநாத ஐயருடன் சேர்ந்து புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரவேச போராட்டத்தை நடத்திய உதவியரும் இவர் தான் 1939. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா வைத்தியநாத ஐயரோடு சேர்ந்து வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா காந்தி நிகேதன் பிற அமைப்புகள் 1940 பால் விநியோக சங்கத்தை தொடங்குறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. தற்போது ஆவியன் பால்களுக்கு அடித்தளமாக இருந்தது இவர் ஆரம்பித்த அந்த பால் விநியோக சங்கம் தாங்க. ஓகேங்களா? கல்லுப்பட்டியில் கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் ஆசிரமமும் 1944 உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இது கேட்டிருக்காங்களே கல்லுப்பட்டியில். ஓகேங்களா? காந்தி நிகேதன் ஆசிரமம் வந்து உருவாக்குனது எம்என் சுப்ராயன் தான். ஓகேங்களா? 1937 1946 40 51 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். சரிங்களா? சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் இவர். இது நோட் பண்ணிக்கோங்க. காந்தி நிகேதன் ஆசிரமம் வந்து 1944 கல்லுப்பட்டியில் வந்து தொடங்கப்படுகிறது. அதே மாதிரி மீனாட்சி கோயில் பிரவேசம்ன்றது பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் வைத்தியநாத ஐயரோடு சேர்ந்து போராடியவர் இவர், குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா சாத்விக காந்தியவாதி அப்படின்னா காந்தி வழியை பின்பற்றியவர். ஓகேங்களா? காந்தி வழியை பின்பற்றியவர். கர்மயோகி சுயநலமற்ற உழைப்பாளர் தான் இவர். கர்மயோகின்னு மீனிங்கே சுயநலமற்ற உதவியாளர், சுயநலமற்ற உழைப்பாளர். எதுக்காகவும் உழைக்கிறாங்க, சுயநலமற்ற உழைப்பாளர். சமூக சீர்திருத்தவாதி, தீண்டாமை ஒழிப்பை சமூக மாற்றத்தில் ஈடுபட்டதால் சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்குறாங்க. 2006 வந்து இவருக்கு வந்து தபால் தலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுகிறது. இவரது நினைவாக நடுவண் அரசு வெளியிடுகிறது. நடுவண் அரசுனா யாருங்க? இந்திய அரசு தான். எம்என் ராய் ஒரு சகாப்தம், இவரது வாழ்க்கை வரலாறு சிறப்பை கூறுகிற வாசகம்னு பார்க்குறாங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு. ஓகேங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம். இவரை வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் போராட்டத்தில் கலந்துக்கினார். சைமன் குழு போராட்ட எதிர்ப்பில் கலந்துக்கினவங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் முடிவு பண்ணுற ஆலோசனையில் இவர் ஒரு மெம்பராக இருந்திருக்காருன்ட்டு குறிப்பிடத்தக்கது. மதுரை ஊர்வலம் நடந்ததில் வேதராணி யாத்திரை அறிவிக்கிறது இதெல்லாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்வியவாதி அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இவருடைய சிறை வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இவர் தன்னந்தனி மறியலில் ஈடுபட்டார். 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா மதுரை நகராட்சி தலைவராக 1935 42 வரை இருந்தார். ஜாதி பேரில் தெருக்களை நீக்கணுன்றது பொதுப்பணியில் வேலை செஞ்சார். மாடல் கோஆப்ரேட்டிவ் பில்டிங் ஆஃப் சொசைட்டி கற்று தேர்ந்தது. பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்களை வந்து கற்று தேர்ந்தார். ஓகேங்களா?
அவ்வளோதாங்க இம்பார்ட்டண்டானது இவரை பற்றி. சரிங்களா? இவருக்கு செல்ல பேர் புனை பேர் என்னங்க, மதுரை காந்தி, மதுரை ஐயா என்று அழைக்கப்படுறார். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, தொடர்ந்து படிங்க. எக்ஸாம் நல்லா டைம் இருக்குது. டெப்த்தாக கிளியராக போங்க. பயப்படாமல் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமை மீட் பண்ணலாம். சரிங்களா? ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தி போகிறதுல வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் மாற்றி எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் வருங்க, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர் மட்டும். ஓகேங்களா? தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஃபாலோ ஆகுங்க. அப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.